ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கயல்மகிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி வெள்ளிக்கிழமைகள் அன்று மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவழைப்பதற்காக மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம். அந்த தீபம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தீபம் ஏற்றக்கூடிய நேரம் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரஹோரை நேரத்தில் ஏற்றணும். சுக்கிரஹோரை நேரம் என்பது காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த நேரங்களில் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த மாதிரியான விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள், தரித்திரம், அப்புறம் நம்ம பெண்களுக்கே இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இல்லாமல் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக அடிக்கடி ஆகிற மாதிரி, உடல் சோர்வு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம். இந்த தீபம் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ஆடி மாதம் மட்டும் இல்லை, மாதத்திற்கு ஒரு முறை நம்ம வீட்டில் இந்த மாதிரி விளக்கேற்றி வணங்குவது ரொம்பவே நல்லது. இதனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, கடன் பிரச்சனை இருக்காது. வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விளக்கேற்றி நீங்கள் வணங்கும் பொழுது, மகாலட்சுமி தான் அப்படின்னு இல்லை, துர்க்கை அம்மன் நம்ம வீட்டில் கண்டிப்பாக பூஜை அறையில் ஏதாவது ஒரு அம்மன் புகைப்படம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த விளக்கேற்றி வழிபடுறது ரொம்பவே நல்லது. மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களில் மருதாணியும் ஒன்று. கல்லுப்பு, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம், இப்படி நிறைய மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருளில் மருதாணியும் ஒன்று. மருதாணி வச்சிட்டாலே நம்மளுக்கு ஆயுசு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மருதாணியையும் ஒரு அம்மனாக தான் நம்ம வழிபடுவோம். அப்பேற்பட்ட இந்த மருதாணியை நம்ம அரைச்சி அதில் விளக்கு ஏற்றி வணங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் முழுமையாக வெளியேறதை நம்மளால் உணர முடியும். இது நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, மருதாணியை இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு பறிச்சுக்கோங்க. அந்த மருதாணியை பன்னீர் தண்ணிக்கு பதிலாக பன்னீர் சேர்த்து அரைக்கணும். அந்த மருதாணியை அரைக்கும் போது அது கூட பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, சிறிதளவு ஜவ்வாது சேர்த்து இங்கே இதை அரைக்கணும். அரைக்கும்போது மையாக அரைக்கணும்னு இல்லை, அதே மாதிரி ரொம்ப இலையாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பரபரன்னு அரைச்சிங்கன்னா போதும். இதை அரைச்சி இதை விளக்கு மாதிரி பிடிக்கணும். இந்த விளக்கு மாதிரி சில பேருக்கு பிடிக்க தெரியலை அப்படின்னா, விளக்கு அகல் மண் அகல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அச்சு மாதிரி வச்சு கூட எடுக்கலாம். அப்படி எனக்கு வச்சு எடுக்க முடியல அப்படின்றவங்க கையிலே சின்ன கிண்ணம் மாதிரி, சின்ன சின்ன கிண்ணம் மாதிரி கூட பிடிச்சி நம்ம ரெடி பண்ணலாம். அதை என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படி குட்டி குட்டி கிண்ணம் மாதிரி பிடிச்சி ஒரு 2 விளக்கு, அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ மருதாணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 விளக்கு, 2 விளக்கு அப்படின்னு வரும். அதை என்ன செய்யணும்னா வெயிலில் காய வைக்கணும். நான் இப்போது 2 புகைப்படத்தை காமிக்க, நான் விளக்கு பிடிச்சது, அப்புறம் அதை வெயிலில் காய வச்சு எடுத்தது, 2யுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விளக்கு ஷேப்பில் பிடிக்கணும். நான் அரைச்சிருக்கதை பாருங்கள், ரொம்ப இலையாகவும் இருக்காது, ரொம்ப மையாகவும் இருக்காது. எனக்கு 4 விளக்கு வந்துச்சு. இந்த 4 விளக்கை நான் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். விளக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் விளக்கு இப்படி தான் இருக்கும். ஒன்று அப்படி கிண்ண வடிவத்தில் பிடிச்சிருந்தேன், ஒன்று விளக்கு மாதிரியே பிடிச்சிருந்தேன். இதான் அந்த 2 விளக்கு. வாங்க எப்படி தீபம் ஏற்றலான்னு பார்க்கலாம். ஒரு பித்தளை தட்டு, அப்படி இல்லைன்னா செம்பு தட்டு, எதுவாக வேணாலும் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு அகல், அதாவது மண் அகல் தான் வைக்கணும், அப்படி இல்லைன்னா பித்தளை அகல், சில்வர் பயன்படுத்தக்கூடாது. அது மேலே இந்த மாதிரி மருதாணியில் நம்ம வச்சோம் பார்த்தீங்களா, அந்த விளக்கு, அதை அதுக்குள்ளே வச்சிடணும். வச்சாதான் உங்களுக்கு அது நல்லா நிற்கும். அதுக்கப்புறமா பஞ்சு திரி போடுங்க. நூல் திரி போட வேண்டாம், பஞ்சு திரி தான் போடணும். இந்த பஞ்சு திரியை போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் தான் கண்டிப்பாக உபயோகப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய். ஆனால் நெய் உபயோகப்படுத்துகிறதா ரொம்பவே நல்லது. நல்லா பசு நெய்யாக பூஜைக்காக நீங்கள் வச்சுருப்பீங்களா, அந்த நெய்யை நீங்கள் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த விளக்குக்குள்ளே நீங்கள் ஊற்றிக்கணும். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா அந்த விளக்கு சின்னதாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா திரியை நல்லா டிப் பண்ணிவிட்டு நெய்யில் நல்லா முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இந்த விளக்கை ஏற்றிடுங்க. இந்த விளக்கு நல்லா நின்று எரியும், நெய் விட்டுருக்கிறதுனால. இந்த விளக்கை கண்டிப்பாக நம்ம
நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி புகைப்படத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றிட்டு மனமார நீங்கள் வந்து பிரார்த்திக்கணும். உங்களுக்கு என்னென்ன மனக்குறைகள் இருக்குது, வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சொல்லலாம். எல்லாத்தையுமே சொல்லி மனசார பிரார்த்திச்சுக்கோங்க. நல்லா வேண்டிக்கோங்க. முழு ஆத்மார்த்த திருப்தியோட பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வெள்ளிக்கிழமை வந்து வீடு என்றைக்குமே நம்ம துடைக்க மாட்டோம். வியாழக்கிழமையே வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை நம்ம எப்போதும் பூஜை பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஆனால் சுக்கிர ஹோரை நேரத்தை கணக்கு பண்ணி இந்த விளக்க நீங்கள் ஏற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக வேண்டிக்கோங்க. மனசார நல்லா வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக இது எங்களுக்கு நடத்தி கொடுப்பேன் அம்மா அப்படிங்கிற மாதிரி. குடுத்துட்ட அப்படிங்கிற மாரியே நீங்க என்னைக்குமே வேண்டுங்க. இது இன்னும் நடக்கல அப்படிங்கிற மாரியே நினைக்காதீங்க. நடந்துருச்சு அப்படிங்கிற மாரியே நீங்க மனதோட வந்து கண்டிப்பா நல்லா வேண்டிக்கணும். அப்ப வேண்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க லட்சுமி தாயார் முன்னாடி வச்சு தானே இந்த தீபத்த ஏத்துறீங்க. அதனால வந்து பூக்கள வச்சு நீங்க அர்ச்சனை பண்ணலாம். பூக்கள வச்சு அர்ச்சனை பண்ணலாம். அப்புறம் இல்லைன்னா, குட்டி குட்டி அந்த வளையல்கள் இருக்கும்ல, அத வச்சு அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா குங்கும அர்ச்சனை. ஆ அதாவது தாயாரோட 108 போற்றிய சொல்லி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணும்போது, கண்டிப்பா அம்மனுக்கு உகந்த ஏதாவது ஒரு பாடல்கள நீங்க பாடி கூட நீங்க என்ன பண்ணலாம், வேண்டிக்கிட்டு இருக்கலாம். இது எதுவுமே எங்களுக்கு பாடத் தெரியாது, இது பண்ண தெரியாதுன்னா, கண்டிப்பா வீட்ல இந்த விளக்கு எரியிற நேரம் ஃபுல்லாவுமே நீங்க அபிராமி அந்தாதி அப்படிங்கிற ஒரு பாடல வீட்ல மொபைல்லயோ, எதுலயாவது வந்து அமைதியா ஒலிக்க விட்டுட்டு, நீங்க மனசுல அத அப்படியே வேண்டிக்கிட்டு, அப்படியே கேட்டுட்டே இருங்க. கேட்டுட்டு இந்த நீங்க என்னென்ன உங்களுக்கு மனசுல மனக்குறைகள் இருக்கோ அத்தனையுமே வேண்டிக்கோங்க. வேண்டி முடிச்சுட்டு, இதுக்கு வந்து ஊதுபத்தி காமிச்சு, கற்பூரம் காமிச்சு, அப்புறம் அதில இருக்க பூக்கள ஒண்ண எடுத்து நீங்க வந்து உங்க திருமாங்கல்ய கயிறுலயும் வச்சுக்கணும். அப்படி தலையிலயும் வச்சுக்கணும். குங்கும அர்ச்சனை பண்றீங்க அப்படின்னா, அந்த குங்குமத்த எடுத்து உங்க திருமாங்கல்யத்திலயும் வச்சுட்டு, உங்க நெத்தியிலயும் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு சின்ன கிண்ணத்த எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணத்த எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில கொஞ்சமா பன்னீர் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா பன்னீர் கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறமா, கொஞ்சமா தண்ணி கலந்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி. அந்த மஞ்சள் பொடிய கொஞ்சமா போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பச்சை கற்பூரத்த அதில நல்லா நுணுக்கி அதையும் வந்து உள்ள போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எரிஞ்சு முடிஞ்ச அந்த விளக்கு இருக்கு பார்த்தீங்களா? அந்த விளக்க வந்து அதுக்குள்ள அப்படியே நொறுக்கி போடுங்க. நொறுக்கி போட முடிஞ்சா போடுங்க. அப்படி இல்லைன்னா நல்லா தண்ணிக்குள்ள போட்டிங்கன்னா, அதுவே பொதுமி அப்படியே கரைஞ்சிரும். இப்போ வந்து கைய விட்டு அத நல்லா கரைச்சுக்கோங்க. நீங்க இருத்துட்டு ஒரு ரீஃபைண்டு இத வச்சு இருத்துட்டு நீங்க தொளிச்சாலும் சரி, இல்ல அப்படியே தொளிச்சாலும் சரி, இந்த தண்ணிய என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடு முழுக்க எல்லா இடத்துலயும் நீங்க வந்து தொளிச்சு விட்டுருங்க. தொளிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு, மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா இத செய்யுங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். பதிவு பிடிச்சிருந்தா நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க.